பகவத்கீதை 28வது வகுப்பு 2வது அத்தியாயம் 59வது ஸ்லோகம். விஷயா விநிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. விஷயா விநிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. அர்ஜுனன் பகவானிடத்திலே ஸ்தித பிரஜ்ஞன், நீங்கள் சொல்ற இந்த ஞானத்திலெல்லாம் நிலை பெற்றவன் எப்படி இருப்பான்? கிம் ஆசீத, அவன் எப்படி உட்காருவான், அவன் எப்படி இருப்பான், என்னவெல்லாம் செய்வான்? இந்த அர்த்தத்தில் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டான். பகவான் அதற்காக என்ன பண்ணார்? ஸ்தித பிரஜ்ஞ லட்சணமாக ஞானத்தில் நிலை பெற்ற ஞான நிஷ்டனுடைய லட்சணங்களாக அல்லது மோட்ச சாம்ராஜ்யத்தில் நிலை பெற்ற அந்த ஜீவன் முக்தனுடைய லட்சணமாக என்ன ஒன்றா சொல்லலாம். மோட்ச சாம்ராஜ்யம் அப்படி சொல்லும்பொழுது சொன்னார், அவன் தன்னிலே தான் மகிழ்ச்சியாக இருப்பான். அவன் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக வெளியில் இருக்கக்கூடிய எதையும் சார்ந்திருக்கவில்லை. ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்ட. அடுத்து இன்னொன்று சொன்னார், அந்த ஞான நிஷ்டையின் காரணமாக சர்வான் காமான், எல்லா விதமான ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு இருப்பான். அவனிடத்தில் எல்லா ஆசைகளும் விலகி இருக்கும் சொல்லிப்பார். இது ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்த்தோம். அடுத்து அவனுடைய இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் செல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கும் சொல்லி பார்த்தோம். நிறைய பார்த்தோம். இந்திரியாணி இந்திரியார்த்தேபியக, இந்திரியங்களை அவன் விலக்கி கொண்டிருப்பான். அப்போ ஞானம் என்ற மருந்து நமக்கு நிஷ்டையாக இருக்க வேண்டும் என்றால் மருந்துக்கு பத்தியமாக டாக்டர் ஒரு மருந்தை கொடுத்துடுறார். கொடுத்துட்டு என்ன பண்ணுறார்? கொஞ்சம் பத்தியமும் சொல்லுவார். இது நோய் குணமாகிற வரைக்கும் இந்த பத்தியத்தை கடைப்பிடிங்க. அது நேட்டிவ் மெடிசன்லாம் அந்த பத்தியம் நிறைய இருக்குது. பார்த்தோம் ஹோமியோபதி டாக்டர் சொல்கிறாரு காஃபியே நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஆனால் அலோபதி டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் காஃபியில் மாத்திரை போட்டுங்கன்னு சொல்கிறார். நாம் எது பண்ணுவோம்? அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், சாப்பாட்டுக்கு முன்னே இதை சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிற்பாடு இதை சாப்பிடுங்க சொல்கிறோம். நாம் என்ன பண்ணுறோம்? மறந்துடுறோம். அல்லது எல்லாம் ஒரே வயிற்றுக்கு தானே போகிறது. மாத்திரை போட்டோம்னா வேலை செய்யுமா? செய்யாது. ஒரு டாக்டர் சொன்னாராம், ராத்திரியில் 2 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னார். அவர் பேஷண்ட்டு கேட்டாரா, சாப்பிட்றதுக்கு முன்னையா சாப்பிட்ட பிற்பாடான்னு கேட்டார். அதுபோல் அப்போ ஞானம் என்ற மருந்து நம்முடைய மனதில் சென்று தங்கி நிலை பெற்றிருக்க வேண்டும் என்றால் நிஷ்டையாகணும்னு சொல்லி சொன்னால் தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா சொன்னார். அதற்கு மருந்தாக பத்தியமாக பகவான் இங்கு சொல்வது சம தம என்ற 2 சாதனங்களை சொல்கிறார். இந்த சமதம என்பது ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. சமம் எனும் 6 கூட்டம் கைவல் நவனித ஆசிரியர் சொல்வார். விவேகம் வைராகியம் சமமாதி ஷட்க சம்பத்தி, அதுவும் நம்ம பார்த்திருக்கின்றோம். அதைத்தான் இங்கே மறுபடியும் பகவான் இங்கு சொல்கிறார். இந்திரிய கட்டுப்பாடும் மனவடக்கமும் இந்த ஞானமானது நமக்கு நிஷ்டையாவதற்கு பயன்படுகின்ற சாதனங்கள் சொல்லி சொன்னார். ஏன் சமதம சொன்னார்? இந்திரிய ஒழுக்கமும் மனவடக்கமும் இல்லாத மனது அமைதியாக இருக்காது. அமைதியாக இல்லாத மனதில் நிதித்தியாசனம் என்ற தியானம் செய்ய முடியாது. அந்த நிதித்தியாசனம் என்ற தியானம் செய்யவில்லை என்றால் ஞானம் நமக்கு நிலை பெறாது.
ஞானம் நிலை பெறவில்லை என்றால் நமக்கு என்ன இல்லை? மோட்சம் இல்லை. ஆகவே இந்த ஞானத்தை நிலைப்படுத்தி கொடுப்பதற்கு அமைதியான மனது தேவை. அதற்காக இந்த சமதமத்தை இந்த இடத்துல கொண்டு வந்து பகவான் ரொம்ப அழகான இடத்துல சொல்றார். 58வது ஸ்லோகம் முதல் 61வது ஸ்லோகம் வரை தமம் என்கின்ற இந்திரிய ஒழுக்கம் கட்டுப்பாடு பற்றிய கருத்தை பகவான் இங்கு கூறுகின்றார். ஒரு ஞானியானவன் தமத்துடன் இருக்கின்றான் சொல்லி சொன்னா இந்திரிய ஒழுக்கத்துடன் இருக்கின்றான் என்று பொருள். இந்த சமதம என்ற சாதனைகள் ஞானத்தை நிஷ்டையாக்கி தருவதற்கான சாதனங்கள். ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல இன்னொரு கருத்து வருது. ஞான நிஷ்டை அடைந்தவன், ஞான நிஷ்டை ஆனவுடன் இந்த சமதம என்ற சாதனங்களை விட்டு விடுவானா? அது முதல் கேள்வி. எப்பவுமே வகுப்பு ஆரம்பித்த உடனே சொல்லுவாங்க, எப்போ முடிக்க போகிறீங்க? அது குறிப்பாக கீதை கிளாஸ் ஆரம்பித்த உடனே எப்போ முடிக்க போகிறீங்க? அது எல்லாருக்கும் முடிவு தெரியணும். ஆனால் ஒன்றே ஒன்று, பகவத்கீதை கிளாஸ் ஆரம்பித்தோம்னா ஆரம்பிக்கும்போது ஒரு குரூப் இருப்பாங்க, குழு வருவாங்க. நடுவில் என்டையராக வேற ஒரு குரூப் இருக்கும். முடிக்கும்பொழுது வேற ஒரு குரூப் இருக்கும். முழுக்க கேட்டது குரூப் ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் முழு பகவத்கீதை கிளாஸ் ஒரே ஒருத்தர் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்திருப்பார். யார் தெரியுங்களா? வகுப்பு எடுக்கிறவர். வேறு வழி இல்லை அவருக்கு. அவர் வந்து ஆகணும். அதுபோல் இங்கே ஞான நிஷ்டை அடைந்தவுடன் ஞானியானு சமதமத்தை விட்டு விடுவானா? அப்படி கேள்வி வரும் பொழுது எல்லா சாதனங்களையும் நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய தெளிவிற்காக இரண்டாக பிரிக்கின்றார்கள். ஒன்று, சாத்தியத்தை அடையும் வரை பயன்படுத்தி விட்டு அந்த சாதனத்தை விட்டு விடுவது. ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு சாதனத்தை எடுத்துக்கொண்டு கடைசி வரையில் அந்த சாதனத்திலேயே என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரக்கப் ஆகிடுறாங்க. அதை விட்டு விட முடியாமல் அதிலேயே நின்று விடுகின்றார்கள். போதும். ஆக ஒரு சாதனமானது அது தர வேண்டிய பலனை பிரயோஜனத்தை தந்த பிறகு அந்த சாதனங்களை விட்டு விட வேண்டும். அப்படி சில சாதனங்கள் இருக்கின்றது. அதற்கு மேல் அதை பயன்படுத்தவும் கூடாது. காரணம், அப்படி பயன்படுத்தினால் அடுத்தபடி சென்று நாம் அடைய வேண்டிய லட்சியத்தை அடையாமல் நின்று விடுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் நாம் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த லட்சியத்திற்கு, சாத்தியத்திற்கு சாதனம் தேவை. சாத்தியத்தை அடைந்த பிறகு அதை நாம் விட்டு விட வேண்டும். உதாரணம் சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு வரது ஒரு வாகனத்தை பயன்படுத்தணும். இடத்துக்கு வந்தோடனே என்ன பண்ணணும்? வாகனத்தை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே போயிடணும், இல்லை ஆசிரமத்துக்குள்ளே போயாது. இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, நதியையோ ஏரியையோ கடப்பதற்கு படகு பயன்பட்டது. கரை வந்தோடனே என்ன பண்ணணும்? படகை விட்டு வெளியே வந்துடணும். இல்லை சொல்லிட்டு அந்த படகை தலையில் வச்சு சுமந்துட்டு வீட்டுக்கு வருவோமா? வரமாட்டு, விட்டுடுவோம். அதுபோல் எந்த ஒரு சாதனமும் அதன் சாத்தியம் என்னவென்று தெரிந்து அந்த சாத்தியத்தை அடைந்த பிறகு சில சாதனங்களை நாம் விட்டு விட வேண்டும். அப்போ தான் நாம் வளர்ச்சி அடைய முடியும். அது ஒரு விதமான சாதனம். இரண்டாவது, எந்த ஒரு சாதனத்தை நாம் கடைபிடிக்கின்றோமோ அந்த சாதனத்தை நம்முடைய சொரூபமாக, சுபாவமாக, இயல்பாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி மாற்றி அமைத்து கொண்ட பிறகு அந்த சாதனத்தை விட வேண்டுமா என்ற கேள்வியே அங்கே இல்லை. ஆனால் நம்முடைய சுபாவமாக அது மாறும் வரை அதை விடக்கூடாது. அதுவும் கண்டிஷன். இப்போ கோபத்தை விடணும். எது வரன்னு கேட்ட என்ன சொல்லுவோம்? ஞான நிஷ்டை அடைகிற வரை. அடைஞ்ச பிற்பாடு கோவப்படலாமண்ணா? கோவப்படுவோமா? நாமளாக முயற்சி பண்ணால் கோபம் வராது. காரணம், நாம் நன்கு பழகி நம்முடைய மனது சாத்வீகத்தில் நிலை பெற்று இருக்கும். அப்போ விடணுன்ற பேச்சே வரல. காரணம், அந்த சாதனமே நமக்கு சொரூபமாக, நம்முடைய இயல்பாக, சுபாவமாக மாறிவிட்டது. இப்போது சுபாவம்னா பாருங்களேன், இப்போது சாப்பிட்றது குழந்தையா இருக்கும்பொழுது முயற்சி பண்ணும். அப்புறம் இப்போ சாப்பாடு வாய்க்கும் கைக்கும் சண்டை சொல்லுவாங்க பாருங்கள். அது பழகிக்கிட்டே இருக்கணும். அது நம்முடைய இயல்பாகிவிட்டது. தூங்குறது நம்முடைய சுபாவம் ஆகிடுது இல்லையா? அதுக்கு நான் சாதனம்னு சொல்லுவோம்.
ஆகவே நம்முடைய சுபாவம் ஆகிவிட்ட பிற்பாடு சில சாதனங்களை விடுவதென்ற பேச்சே இல்லை. ஆக சுபாவமாக இருப்பதே சாதனம் என்று சொல்ல மாட்டோம், அது நம்முடைய இயல்பாகிவிட்டது. அப்படி இந்த சாதனங்களை ஸ்திதப்பிரஜனாக ஆக இருப்பவனுக்கு அல்ல ஸ்திதப்பிரஜனாக ஆக முயற்சி செய்பவனுக்கு இதெல்லாம் சாதனம். ஸ்திதப்பிரஜனுக்கு எது சாத்தியமாகிவிட்டது அதெல்லாம் ஸ்திதப்பிரஜன் ஆக வேண்டியவனுக்கு சாதனமாக இருக்க போய்கிட்டது. அடைந்தவனுக்கு சாத்தியம் அடைஞ்சாச்சு, அடைய வேண்டியவனுக்கு அதுதான் சாதனம். ஆக ஸ்திதப்பிரஜன் ஆகி விட்டால் அவனுக்கு இந்திரிய ஒழுக்கம் சுபாவமாக இருக்கும், சாதனமாக இருக்காது, இயல்பாக இருக்கும். இதுதான் இந்த ரெண்டு சாதனத்துக்குள்ள வேறுபாடு. முதல்ல இதை கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, அது ஒரு சாதனம். பிறகு அவனுக்கு என்ன, அவன் இயல்பாக அதை பார்க்கவும் மாட்டான், கேட்கவும் மாட்டான், அது உதாசீனா போயிட்டே இருப்பான். அது அவனுக்கு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டிவியில் சீரியல் ஒன்று இருக்குது. அந்த நேரம் பார்த்து சுவாமி வகுப்பு வச்சுட்டாருன்னு வச்சுக்கோமே, வகுப்பா டிவி சீரியல்னா அது தெரிஞ்சிடும். அதே போல் கிளாஸுக்கு ஆரம்பத்துக்கு வர்றது கூட முயற்சியாக இருக்கும். அதன் பிற்பாடு பாருங்கள், வகுப்பு தான் நமக்கு முதலாக இருக்கும். அதில் போகணுமா போகக்கூடாதுன்ற பேச்சே இல்லை, வகுப்புக்கு தான் போகணும், அவ்வளோதான். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் போயிட்டு வரேன், நீங்கள் இருங்க. வீட்டுக்கு யாரோ ஒரு முக்கியஸ்தர் வந்தாலும் கூட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அடுத்த வரும்போது நீங்கள் எப்போ வகுப்புக்கு போகிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அது முன்னையே பின்னே வந்து போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்கள தவிர்க்கணுன்னா கீதை கிளாஸ் கொண்டு வந்து உட்கார வச்சிடணும். அதுவும் உபநிஷத் கிளாஸுக்கு நடுவில் கொண்டு வந்து உட்கார வச்சிடணும். அவ்வளோதான், திணறி போயிடும். அப்படி பார்ப்பாங்க இப்படி பார்ப்போம், 1 மணி நேரம் அவங்களுக்கு ஒரு யுகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பக்கமே வரமாட்டோம். அதுபோல் நமக்கு வகுப்புக்கு வர்றது எப்படி இருக்குது, இயல்பாக இருக்குது. ஆசிரமத்துக்கு வர்றது இயல்பாக இருக்குது, கோயிலுக்கு போகிறது இயல்பாக இருக்குது, நல்ல சத் விஷயங்களை பேசுறது இயல்பாக இருக்குது, வேறு விஷயங்களை தவிர்க்கிறது நம்முடைய இயல்பாக இருக்குது. போதுமே, அதெல்லாம் வேண்டாமே, அப்படிதானே இருக்கும். ஆக அப்படி சுபாவமாக மாறிவிட்டால் அது என்ன, முயற்சி செய்பவனுக்கு அது தேவையானது, முயற்சி செய்து முடித்தவனுக்கு அது சுபாவமாகிவிட்ட பிறகு விட வேண்டிய அவசியம் என்பது அங்கு வரவில்லை. அந்த சாதனமெல்லாம் என்ன, அவனுக்கு லட்சணமாகிவிட்டது. அவன் அப்படி தான் இருக்கிறான், வேறு மாதிரி இல்லை. அவன் நினச்சாலும் வேறு மாதிரி இருக்க முடியாது. அது எப்படி அவனுக்கு வந்தது, அவனும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து பயிற்சி செய்து பழகித்தான் அவனுக்கு வந்துருக்கு. அதுதான் நம்ம சொல்லுவோம், எப்படி நம்ம பழகி இந்த சம்ஸ்காரங்களை வளர்த்து கொண்டோம், அதே போல் ஞானத்தை பழகி தான் என்ன பண்ணணும், அந்த சம்ஸ்காரத்திலேருந்து விடுபட்டு இந்த சம்ஸ்காரங்களை நம்முடைய மனதில் ஆழத்தில் கொண்டு வைக்க வேண்டும். எல்லாம் பழக்கம்தான், எல்லாம் பழகி தான் பண்ணியிருக்கோம். அந்த பழக்கத்துக்கு தான் நம்ம சொன்னோம் நிதித்தியாசனம் சொன்னோம். நிதித்தியாசனம் என்பதை நேற்று வகுப்புலையும் பார்த்தோம், தைத்திரிய உபநிஷத்தின் முகவுரையிலையும் பார்த்து வருகின்றோம். நிதித்தியாசனம்னா என்ன, நாம் பெற்ற ஞானத்தை, சந்தேகம் இல்லாமல் பெற்ற ஞானத்தை நம்முடைய மனதில் நிலைநிறுத்தி கொள்வதற்காக செய்கின்ற பயிற்சிக்கு முயற்சிக்கு பெயர்தான் நிதித்தியாசனம் சொல்லி பார்த்தோம். ஆக இந்த ஸ்லோகத்தில் பகவான் தமக என்ற சாதனத்தை அழகாக சொல்கிறார். ஞான நிஷ்டை அடைந்தவனுடைய இந்திரிய கட்டுப்பாடு எப்படிப்பட்டது அதை சொல்ல போகின்றார். ஸ்லோகத்தின் சாரம் என்னவென்றால், இந்திரிய கட்டுப்பாட்டுடன் அல்லது இந்திரிய கட்டுப்பாட்டுக்கு முயலும் ஞான நிஷ்டை அடையாதவனுடைய தமம் எப்படி இருக்கும், அவனுடைய இந்திரிய ஒழுக்கம் கட்டுப்பாடு எப்படி இருக்கும், ஞான நிஷ்டை அடைந்தவனுடைய இந்திரிய கட்டுப்பாடு எப்படி இருக்கும், ரெண்டுத்தையும் இங்கே ஒப்பிட்டு சொல்கிறார். ஞான நிஷ்டை அடையாதவனுடைய இந்திரிய ஒழுக்கம் எப்படி இருக்கும், ஞான நிஷ்டை அடைந்தவனுடைய இந்திரிய கட்டுப்பாடு எப்படி இருக்கும். ரொம்ப நல்ல ஸ்லோகங்கள் இதெல்லாம். ஞானியானவன் தேவையில்லாத விஷயங்களை பார்க்காமல் சாஸ்திரத்தை படிக்கிறான், அதுலேயே அந்த அறிவிலேயே இருக்கிறான். ஞானியானவன் தேவையில்லாத விஷயத்துல போகிறதில்லை. ஞான நிஷ்டைக்கு முயல்பவன் அவன் சாதாரண ஆள் இல்லை. குரு இடத்துல ஸ்ரவணம் செய்து அறிவை பெற்று ஞானத்தில் நிச்சயம் செய்து தாத்பரிய நிச்சயம் பண்ணிட்டான்.
அதில் வந்து சந்தேகங்களை மனநம் மூலமாக நீக்கி கொண்டான். சாதாரணமான ஆள் இல்லை அவனும். ஆனால் அந்த அறிவில் நிலை பெற முடியாமல் இருக்கின்ற பழைய வாசனைகளை தவிர்க்க முடியாமல் அவஸ்தைப்படுறான். அதுதான் நிதித்தியாசனம் செய்பவன் ஞான நிஷ்டைக்கு முயற்சி செய்யணும் சாதாரண நாளில், அதுவே பெரிய படியா இருக்கு. ஆக ஞான நிஷ்டைக்கு முயல்பவன் கண்ணு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்ததுன்னா ஒரு முறை பார்த்து ஒரு சுழண்டு அப்புறம் வந்து உட்காரம் படிக்கிறதுக்கு. ஞான நிஷ்டையான ஞானியுடைய இந்திரியம் என்ன பண்ணுன்னா அதெல்லாம் போகவே போகாது. தத்துவான் சுவாமி ஒன்று சொல்லுவாராம், ஞான நிஷ்டை அடைந்தவனுக்கு காட்சி தெரிகின்றது, கவர்ச்சி மறைந்து விட்டுருக்குமா. ஆனால் ஞான நிஷ்டை அடையாதவனுக்கு காட்சியும் இருக்கும், அதில் கவர்ச்சியும் இருக்குன்னு சொல்லுவார். ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லுவார். ஒரு மகான்கள் வார்த்தை நல்லா தான் இருக்கு. அதுதான் இங்கே பகவான் சொல்கிறார். ஸ்லோகத்தை பார்ப்போம். விஷயாக விநிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக. முதல் வரியிலிருந்து இரண்டாவது பகுதி பாருங்க. தேகினக, தேகத்தை உடைய இந்த தேகி. தேகி என்றால் யார்? ஜீவன். இந்த மனிதனுக்கு அவன் எப்படிப்பட்டவனாம் இப்போ சொல்றார். நிராகாரஸ்ய, ஆகாரக சொல்லி சொன்னா உணவு, நிராகாரக சொல்லி சொன்னா உணவு இல்லாதவன். வயிற்றுக்கு உணவு இல்லாதன்னு சொல்லி இங்க அர்த்தம் இல்லை. அவன் தான் பார்க்க மாட்டான் கேட்க மாட்டான்னு சொல்றாரு இல்லையா. அவன் புலன்கள் வழியாக இந்த மனதிற்கு உணவை வழங்காதவன் அப்படி சொல்றார். புலன்கள் வழியாக. இப்போ மனசுக்கு எது உணவு? இந்த 5 இந்திரியங்கள் தான். அதுதான் வாய். ஒரு வாயில சாப்பிட்டே நம்ம எப்படி இருக்கிறோம்? 5 வாயில சாப்பிட்டா என்ன கதியாக இருக்கும்? ஆக மனசுக்கு உணவு கொடுக்கிறது இந்திரியங்கள். அதை கொடுக்காதவன், புலன்கள் வழியாக மனதிற்கு விஷயங்களை கொடுக்காதவன் சொல்லி அர்த்தம். அதான் ரொம்ப முக்கியம். ஆக மனதிற்கு விஷயங்கள் கொடுக்காமல் இருப்பவன் அது என்ன ஆகுதுன்னா, காலையில் முந்திலாம், இப்போ கிடையாது, இப்போ வேற ஒரு பிசாசு வந்துடுச்சு. முந்திலாம் பேப்பர் வாங்கணும், வந்த உடனே டீயை சாப்பிட்டுக்கிட்டு அந்த பேப்பரை படித்து முடிக்கணும். ஆனால் இப்போ என்ன, எந்திரிக்கும் பொழுதே செல்ஃபோன் பக்கத்தில், அதை எடுத்து அதில் பார்த்தாகணும். பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்கள். அப்படி மனதிற்கு புலன்கள் வழியாக உணவை கொடுக்காதவன் என்ன ஆகின்றதாம்? விஷயாக விநிவர்த்தந்தே. விஷயாக, அந்தந்த பொருள்களை பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று எதை நினைத்துள்ளான் அந்த விஷயங்கள் விநிவர்த்தந்தே, நீங்கி விட்டது சொல்றார். அந்த விஷய அனுபவம் நீங்கி விட்டதா? கிடையாது, நீக்கப்படுகின்றது. காரணம் என்ன? யாதனில் யாதனில் நீங்கியான் நோதல் அதனில் அதனில் இளன். அதில் இல்லை அவனுக்கு. அவன் நிராகாரக, விஷயம் என்ற உணவை கொடுக்காதவனாக விரதமாக இருக்கின்றான். இங்கு எங்க விரதம்? மனதுக்கு விரதம். வயிற்றுக்கு விரதம் வேற. சாப்பாடு கொடுக்காத இருக்கிறது வயிற்றுக்கு விரதம். இங்க மனசுக்கு விரதம் இருக்கான். மனசுல இந்த விவகாரங்களை விஷயங்களை கொண்டு போறதே இல்லை. 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையை ஆக இந்து வாழ் சடையன் நடிக்கும் எல்லையில் ஆனந்த தனிப்பெருங்கூட்டில் மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்து. சேக்கிழார் சொல்றார். இந்த நடராஜனுடைய காட்சியை பார்க்க 5 பேரறிவும் கண்களை கொள்ள. பேரறிவுன்ற அந்த 5 புலன்கள் வழியாக வருவது ஒரு அறிவு தான். அது பேரறிவு சொல்றார். இந்த உலக அறிவு அதெல்லாம் என்னமா பகவானை பார்க்கும்பொழுது கண்கள்லேயே வந்துடணுமா. காது, நாக்கு, மூக்கு, தொட்டுணர்வு எல்லா புலன் உணர்ச்சிகளும் கண்கள்லே வந்துட்டு கண்ணு என்னன்னா பகவானே திருமேனியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அடிக்கடி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். முடியுதோ முடியலையோ சந்நிதிக்கு போங்க. வேலைக்கிழமத்தில் மற்ற நாளில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அந்த திவ்யமான திருமேனி தட்சிணாமூர்த்தி இவ்வளோ பெருசாக எழுந்தருள் இருக்கார். சாமி பண்ணிட்டு போயிருக்கார். அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு. அதுவே உங்களுக்கு எவ்வளோ பேர் நன்மையை தரும்னு சொல்கிறேன். நமக்கு உட்கார முடியறது இல்லை. டைம் அடிக்கடி பார்த்துக்கிறோம். இருக்கு வாழ்க்கை விவகாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. கண்ணு முழுக்க அங்கே இருக்கட்டும், நிலை பெற்று இருக்கட்டும். சிந்தை முழுக்க என்னென்ன? சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சொல்லி சொன்னான். சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி.
அது போல் இருக்கணும். அதெல்லாம் மனது ஒன்றி இருப்பதற்கான அறிகுறிகள், அடையாளங்கள். ஆக இங்கு மனசுக்கு விரதம், அவனுக்கு இந்த விஷயங்கள் பொருள்களை பற்றிய நேரடி அனுபவம் இல்லை. காரணம் தமக, இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கத்தை நன்கு பழகி வைத்துள்ளான். தேவையான விஷயங்கள் மட்டும் ஈடுபடுறான், தேவையில்லாததுல போறதே இல்லை அவன். அடுத்து இங்க பகவான் ஒரு சிறிய ஒரு வார்த்தையை சேர்க்கின்றார் இங்கு. அது எப்படி நீக்கப்பட்டுள்ளதாம்? 2வது வரியுடைய முதல் சொல் பாருங்க, ரசவர்ஜம். இத விநிவர்த்தந்தே அந்த சொல்லோடு சேர்த்து போட்டுக்கொள்ளணுமா. ரசவர்ஜம் விநிவர்த்தந்தே. இந்திரிய விஷயங்கள் எப்படி நீக்கப்பட்டுள்ளது என்றால், அந்த விஷயங்களில் உள்ள பற்று நீங்காமல் பொருள்கள் மட்டும் நீக்கப்பட்டுள்ளதாம். அதுல பற்று நீங்கல, அந்த பொருள் மட்டும் நீங்கி இருக்கின்றது. பொருளுடைய அனுபவம் இல்லை, ஆனால் அந்த ரசம், அந்த டேஸ்ட் இருக்கே. ரசம் நம்ம வீட்டில் இருக்கிற ரசம் நினைச்சிடாதீங்க, மிளகு ரசம், ஜீரக ரசம் நினைச்சாதீங்க. ரசம் என்றால் அந்த வாசல், அந்த ஆசை அது உள்ள இருந்துகிட்டே இருக்கான். அது உள்ள ஆசை நீக்கப்படாமல் பொருளை மட்டும் நீக்கி இருக்கின்றான். இதுதான் இதனுடைய அர்த்தம். யாருக்கு? ஞான நிஷ்டை அடையாதவனுக்கு. ஏன்னா ஞான நிஷ்டை ஞானம் பெறுறது பெரிய விஷயம் சொன்னோம் இல்லையா. சந்தேகம் இல்லாத அறிவு வேற பெற்று இருக்கிறான் இல்லையா. அந்த அறிவில் நிலைமை நிற்க முடியாதுன்னு கஷ்டப்படுறான். இவ்வளோ தூரம் வந்தவனுக்கு அவன் பெரிய ஆள் தான், அது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஞான நிஷ்டை அடையாதவனுக்கு பொருள்களை பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன் அப்படிலாம் விட்டுட்டு இருக்கான். ஆனால் அதில் உள்ள ஆசை மட்டும் என்னவா மனசு நினச்சிக்கிட்டே இருக்கும். ஃபிசிக்கலாக அதோட தொடர்பு இல்லை, ஆனால் மனதில் அந்த ஆசை, அந்த அனுபவங்கள் அப்படியே ஓடிட்டு இருக்கும். அதனால் என்ன ஆகுன்னா, ஆத்ம ஞான விஷயங்கள் மனதில் ஓடாது. நிறைய நேரம் நம்ம ஜபத்துக்காக உட்காந்துருப்போம், ஜபமாலோடு பெருசாக வச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம சொல்லும் ஜபமாலாம் வச்சுக்காதீங்க, சாதாரணமாக சொல்லும். நம்ம செய்கிற ஜபம் யாரும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஜபமாலை வேறு இருக்கும். மணி என்னன்னா சில நேரம் அப்படியே நின்றுடும். இதில் வேற மணி இப்படி உருட்டுருத்தா, இந்த பக்கம் உருட்டுதா, எப்படியோ ஒரு அகல உருட்டுங்க, அவ்வளோதான், ஏதோ உருட்டுங்க. அப்புறம் என்ன பண்ணோம், மணி நின்றுடும், மனசு எங்கேயோ போயிடும். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். என்னாச்சு, அவன் எதோ வரேன்னு சொன்னானே, எதோ சொன்னானே, அது யாரோ ஒருத்தர் வர்றாங்களே, ஏதோ சத்தம் கேட்குது, முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் ஜபம் பண்ணுறோம், ஓம் நம சிவாய். அப்படி இருக்கும் சில நேரம். சில நேரம் மணி உருளும், மந்திரம் மனசில் உருளாது, மணி பாட்டுன்னு போயிட்டே இருக்கும், உருண்டுக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் நம்ம பண்ணுறது சில விவகாரங்கள். அவன் என்ன பண்ணுறான்னா, நேரடியாக அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலை, கேட்கலை, சுவைக்கலை, ருசிக்கலை, ஆனால் அதனுடைய அனுபவங்கள் மனதில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஆத்ம ஞான லட்சணங்கள் மனதில் ஓடாது. அது நம்ம இன்னொன்று பார்த்தோம். நிதித்தியாசனம் என்பது மந்திர ஜபத்தை போல ஜபம் இல்லை. ஜபம் என்பது இறைவனுடைய ஒரே திருநாமத்தை, நமக்கு பிடித்த நாமத்தை தொடர்ந்து சொல்லுவது. ஆனால் இங்கு நிதித்தியாசனம் என்பது ஜபம் இல்லை, ஆத்ம லட்சணங்களை அப்படியே மனதில் சிந்தித்து கொண்டு அமர்ந்திருப்பது. எவ்வளோ லட்சணங்களை பார்த்துருவோம். கீதையில் பகவான் எடுத்த உடனே சொல்லிடுறாரு. 11வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் 13 லட்சணங்களை சொல்லிடுறார். ஒரு உபனிஷத் படிச்சிருக்கோம், கைவல்யம் படிச்சிருக்கோம். அதில் நிறைய லட்சணங்களே நேர்முகமாக மறைமுகம் நிறைய சொல்லியிருக்கு. அந்த அர்த்தங்களை எல்லாம் மனதில் அப்படியே ஓட விட்டு கொண்டிருப்போம், சிந்தித்து கொண்டிருப்போம். அதுதான் நிதித்தியாசனம். ஆனால் உபநிஷத்தில் ஒன்று சொல்லியிருக்கு, உன்னால் அந்த லட்சணங்களை நிற்க முடியலன்னா முதல்ல என்ன பண்ண, அந்த லட்சணங்களை மனப்பாடம் பண்ணி வச்சு அதை ஜப்பமாக கூட பண்ணுன்னுடுறார். ஏன்னா ஆரம்பத்தை ஜபம் பண்ணால் பின்னால் அது உனக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லிடுறார். அப்படியே ஒரு கருத்து சொல்லியிருக்கு. ஆக பொருள்களுடன் அனுபவம் இல்லை, அதன் மேல் உள்ள மோகம், ஆசை அது அவன் மனதில் இருக்கின்றது, போகவில்லை. ஆக எந்த பொருளை தியாகம் செய்தோமோ அந்த பொருளுடைய டேஸ்ட் நமக்கு மறக்கலை, அதை தியாகம் செய்யவில்லை. அந்த பொருளுடைய அட்ராக்ஷன் இருக்கு, பொருள் மட்டும் நம்ம கண் பார்வையில் இருந்து மறைந்து இருக்கின்றது, அவ்வளவுதான். சொன்னார். அது எப்படி இருக்குன்னா, சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா வயிற்ற மறந்துருப்போமா. உணவு இல்லைன்னா என்ன, மத்திய பிரதேசம் காலியாக இருந்தால் உத்தரப்பிரதேசம் வேலை பண்ணாது. அப்போ விஷயங்களை நினைச்சிட்டு அதையும் நினச்சிக்கிட்டு இருக்கல. அதெல்லாம் எப்போ போகும்னா, பொருளின் மீது உள்ள ஆசை எப்பொழுது போகும் என்றால் பகவான் ரொம்ப அடுத்து சொல்றார். ரசக அபி, ரசக பற்று அல்லது ஆசை,
அஸ்ய இவனுக்கு பரம் திருஷ்டுவா நிவர்த்தது, பரம்பொருளை அறிந்தவுடன் அதுவும் சென்று விடுகின்றது. ரொம்ப அழகான வார்த்தை. இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள். இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும், அந்த பொருள் இல்லைன்னா கூட அது மேலே ஆசை இருந்துக்கிட்டு இருக்கும், கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும். ஆனால் அந்த பரம்பொருளை அறிந்தவுடன் இங்கே என்ன அர்த்தம் தெரியுங்களா? பரம் திருஷ்டுவான்னா ஞான நிஷ்டை அடைந்தவுடன் அதுவும் சென்று விடுகின்றது. அதுதான் இங்கே அர்த்தம். பரம்பொருள் அறியாமைய சிரவண மண்டலத்தில் இருந்தான், அறிந்துக்கிட்டான், சந்தேகமில்லாத தெரிஞ்சுக்கிட்டான். ஆகவே நாம் பெருமையாக சொல்லுவோம் பல நேரத்தில், அதை பார்க்கல இதை கேட்கல சொல்லி. ஆனால் நம்முடைய மனதை பார்த்தா தான் நமக்கு தெரியும் எதெல்லாம் அது ஆசை வச்சுக்கிட்டு இருக்கு. தாய்மன்னர் சொல்லுவார், ஆசை உண்மீதல்லால் அருளறிய வேறும் ஒன்றில் பாசமையே நின் கருணை பாங்கால் பராபரமே. நம்ம சொல்ல இந்த குழந்தைங்களாம் பேசும்பொழுது பார்க்கலாம், பள்ளிக்கூடத்தில் ப்ராமிஸாக சொல்லு, அதுக்கு என்னென்னு தெரியாது சொல்லுவோம். அதுபோல் இங்கே உனக்கு நல்லா தெரியுமே, உண்மையில தானே நான் முழுமையாக ஆசை வச்சுருக்கேன், அருளறிய வேறொன்றில் பாசம் வையேன்னு சொல்கிறார். ஆனால் சில நேரம் என்ன ஆகுன்னா, நான் பாசம் வைக்கலன்னு நினச்சிருப்பேன், ஆனால் என் மனதில் அது எங்கேயோ ஒரு மூலையில் நல்லா வெவிக்கால் ஒட்டி உக்காந்துக்கிட்டு இருக்கும். பாசம் போய் நின்றவன் போல் பாராட்டி ஆனால் நான் மோசம் போனேன் முறையோ பராபரமே சொல்கிறேன். எனக்கு பாசமெல்லாம் போயிடுச்சுன்னு நினச்சேன், ஆனால் நான் மோசம் போயிட்டேன்றார். இப்போ நான் சூழ்நிலை வரும்போது மனதில் இருந்த பாசம் இப்போ தான் தெரியுது. அப்படின்னா நம்மளை ஏமாற்றம் மனசு இருக்கே, நம்மளை அப்படி ஒரு ஏமாற்றக்கூடிய மனது. ஆக எவ்வளவு ஆசைகள் அதில் இருக்குன்னு நமக்கு பிறகுதான் தெரியும். அது எப்பொழுது போகும்? பரம் திருஷ்டுவா, பரம்பொருளை அறிந்தவுடன். ரசக அப்பி, அந்த ரசக என்ற அந்த ஆசையும் கூட நிவர்த்ததே போயிருக்கும். பரம் திருஷ்டுவா என்பதுக்கு நாம் பார்த்தோம், பரம்பொருளை அறிந்தவுடன் சொல்லி சொன்னால் அந்த ஞானத்தில் நிலை பெற்றவுடன், நிஷ்டையானவுடன் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய அதுவும் கூட என்ன ஆகிவிடும்? முழுமையாக சென்று விடும். ஆக இப்போ எங்கள் இடத்துல எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி சொன்னால், ஞானியினுடைய தமத்துக்கும் புலநடக்கத்துக்கும் அஜ்ஞானியினுடைய அல்லது ஞான நிஷ்டைக்கு முயல்கின்றவனுடைய தமத்துக்கும் என்ன வேறுபாடு? அதுதான் இங்கே சொல்கிறார். 2 வரியில் சொல்கிற விஷயம் அதுதான். ஞானியினுடைய தமம் விஷயத்தை பார்ப்பதும் இல்லை, அந்த விஷயத்தில் பற்றும் அவருக்கு இல்லை. ரசமும் கிடையாது. அவர் ரசம் சாப்பிட மாட்டாரோ கேட்காதுங்க, சாப்பாட்டில் விட்டால் ரசம் சாப்பிட, ரசத்தில் அதில் பற்றும் அவனுக்கு இல்லை. ஞான நிஷ்டை அடையாதவன் விஷயத்தை பொருளை பார்ப்பதில்லை, ஆனால் விஷயத்தினுடைய பற்று இருக்கே அது மனதில் இருந்து கொண்டிருக்கும். அந்த ஆசை, அந்த வாசனை இருந்து கொண்டிருக்கும். ஆமாம், வாசனை இருக்கும் மனசில். வாதனை பழக்கமே மனம் நினைவதுதான் சொல்றார். மனமோ வாதியாது நின்றது அன்றியும் புலன் சேர்வாயிலும் தீனும் கூடியது. அது வேற ஒருத்தர் வேற மாதிரி சொல்றார். மனம் கூட சில நேரத்தில் நீ எது நினைக்கிறது இல்லை, இந்த புலன்கள் என்ன பண்றதுன்னா அங்கங்க சுத்துதுன்னு சொல்றார். வழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யன்னு சொல்றார். ஆக ஞான நிஷ்டை அடையாதவன் விஷயங்களை பொருள்களை பார்ப்பதில்லை, ஆனால் மனதில் அந்த பொருள்கள் மீது ஆசை இருக்கும், ரசவர்ஜம் அந்த பற்று இருக்கும், அந்த வாசனை அவன் மன்றத்தில் இருந்து கொண்டிருக்கும், அது போவதில்லை. ஆனால் காலப்போக்கில் மெதுமெதுவாகத்தான் மனதில் உள்ள ஆசைகள் போகும். முதல்ல பிசிக்கலா உடல் அளவில் விட்டு விலகி இருப்பது விடுவது முதல் படி, அடுத்து மனது அளவில் விடுவது 2வது படி. இது கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். ஆமாம், ரொம்ப முக்கியம். சில பேருக்கு உடனே போயிடுதுன்னா அவங்க யோக பிரஷ்டனாக இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை தேவை இருந்தது, அந்த சூழ்நிலை ஒரு சொல் ஒரு சூழ்நிலை அது அவர்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா மொத்தமும் என்ன ஆயிடுது, விலகி சென்று விட்ட வரலாறுகளை பார்க்கணும், மகான்களோட வாழ்க்கையை பார்க்கணும். சாதாரணமான சாதகர்களுக்கு சாஸ்திரமானது சாதாரணமாக சாமானியமானவர்களுக்கு தான் சொல்கிறத தவிர யாரோ ஒரு எக்ஸப்ஷனாக இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ணலை. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரணமான சராசரி மனிதனை கையை பிடித்து அழைத்து சென்று அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தில் நிஷ்டை அடைய வச்சு மோட்சத்தை கொடுப்பதற்காக சாஸ்திரம், அதை நம்ம படிக்கிறோம். ஆக காலப்போக்கில் மெதுவாகத்தான் நமக்கு வரும். ஒரு ஆசிரமத்தில் ஒரு பெரிய ஒரு படிப்பு துறையில் இருந்தால், பெரிய சம்பளம்லாம் வாங்கிட்டு இருந்தார். ஒரு ஆசிரமத்தை வந்து தங்கியிருந்தார். ஒரு நாள் ஆசிரமத்தில் சாப்பாட்டுக்கு லேட் ஆகிடுது.
எல்லாருக்கும் சாப்பாடு வரிசையில் கொடுக்கணும். ஒரு பிரம்மச்சாரி கொடுத்துக்கிட்டு இருக்கார். இவருக்கோ பசி தாங்க முடியல. சின்ன வயசுல கூட பசியெல்லாம் தாங்க முடியும், வயசான காலத்தில் தான் முடியல. உண்மை தான், அது வயசானா தான் தெரியும், அது வேறு விஷயம். அவர் பசி தாங்க முடியல, நேராக போனார். அந்த பிரம்மச்சாரி சொன்னார், கியூவில் வாங்கன்னு சொல்லி. அவர் கோவம் வந்துடுது. நீங்கள் என்ன நினச்சிங்க, என்ன பிச்சைக்காரன் நினச்சிங்களா? நான் இவ்வளோ சம்பாரித்தேன், அவ்வளோ சம்பாரித்தேன், அதெல்லாம் விட்டு இப்போ ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு கியூவில் வாங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி அப்படின்னா. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் விட்டுட்டேன், ஆனால் அந்த விட்டுட்டேன்றது ஒன்று என் மனசில் விடாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் போகணும்னு சொல்கிறேன். விட்டுட்டேன்றதை விடாமல் மனசு பற்றி கொண்டிருக்கின்றது. அந்த ரசவர்ஜமும் போகணும், போயிருக்கும் ஞான நிஷ்டனுக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஆக ஆரம்பத்தில் பொருளை விடுவோம், மெதுவாகத்தான் அது உள்ள பற்றும் போகும். ஆக ஞான நிஷ்டையினுடைய அறிகுறி என்னவென்றால் அந்த ஆசையும் சென்றிருக்கும். ஞானியுடைய சுபாவம் பொருளையும் அதில் உள்ள பற்றையும் விட்டு இருக்கும், இந்திரியமும் விட்டு இருக்கும், மனதும் விடுபட்டு இருக்கும். ஞான நிஷ்டைக்கு முயல்பவனுக்கு இந்திரியம் விட்டு இருக்கும், மனது அளவில் இது விட்டு இருக்காது. இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தெரியணும். ஞானி நிஷ்டனுக்கு இந்திரியத்திலும் மனதிலும் இரண்டு நிலைகளிலும் அவனுக்கு விடுபட்டிருப்பான். ஞான நிஷ்டைக்கு முயல்பவனுக்கு இந்திரியங்கள் விட்டு இருக்கும், அல்லது புறத்தில் பிசிக்கலாக விட்டிருப்பான், அகத்தில் மனதில் அந்த பற்றும் ஆசையும் ரசவர்ஜம் இருக்கும். அதுதான் இந்த ஸ்லோகத்திலே சாரமான கருத்து. ஆக நாம் புலனளவில் விட்டதை பொறுமையாக விடுவதற்கு முயற்சி பண்ணணும். புலனளவில் விடுறதுக்கு, அப்புறம் மனது அளவில் விடுறதுக்கு அடுத்து முயற்சி பண்ணணும். சில பேர் சொல்கிறாங்க, இந்த ஒரு கருத்தும் இருக்கு, என்ன அப்படிலாம் விடக்கூடாது, விட வேண்டாம், கட்டுப்பாடெலாம் வேண்டாம், இந்திரிய கட்டுப்பாடெலாம் வேண்டாம் இல்லையா? கட்டுப்படுத்தினா அது அணையில் சேர்த்து வச்சு தண்ணி உடஞ்சா எப்படி பீரிட்டு போகுமோ அது போல் ஒரு வகையில் நாம் அப்படிலாம் ஆகிடுவோம், அதில் விட வேண்டிய அவசியம் இல்லை, எப்படி ஒன்றா இரு, ஞானத்தில் இருன்னு சொல்லுவாங்க. அது நடக்கிற விஷயம் இல்லை. நமக்கும் கேட்டால் சந்தோஷமாக தான் இருக்குது இல்லையா? நமக்கும் கேட்டால் சந்தோஷமாக இருக்கு. நீ எது வேணா சாப்பிட்டுக்கோ, இந்த மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கோன்னு சொல்கிற போல் இருக்குது. அப்படிதான் இருக்குது. நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த கட்டுப்பாடு வேண்டாம். நமக்கு என்ன கட்டுப்பாடும் வேண்டாம், மோட்சமும் வேணும், வேலையும் செய்ய வேண்டாம், சம்பளமும் வேணும். அதான் சொல்கிறார். ஆக எப்பொழுது அப்படி ஆகும் என்றால் அறிவுபூர்வமாக சிந்தித்து முயலாதவனுக்கு, புலனடக்கத்திற்கும் மன அடக்கத்திற்கும் அறிவுபூர்வமாக சிந்தித்து முயற்சி செய்யாதவனுக்கு, சாஸ்திரத்தை முறையாக படித்து படிப்படியாக முயற்சி செய்யாதவனுக்கு, அதற்குரிய சாதனங்களை ஒழுங்காக செய்யாதவனுக்கு, கர்ம யோகத்தை முறையாக செய்யாதவனுக்கு, பக்தி யோகத்தை ஒழுங்காக செய்யாதவனுக்கு, அவர்களுக்கு வேணும்னா அப்படி ஆகலாமே தவிர முறையாக முயற்சி செய்கின்ற பயிற்சி செய்கின்ற சாதகனுக்கு அப்படி ஆவது இல்லை. அதனால தான் எடுத்த உடனே நம்ம வேதாந்தத்தில் முதலில் சொல்கிற லட்சணம் என்ன? விவேக வைராகியம் சமமாதி ஷட்க சம்பத்தி. அதனால தான் நம்ம சொல்லுவோம், ஞானத்தில் கூட குறை இருக்காது, ஞான நிஷ்டை அடையிறது நமக்கு சங்கடம் இருக்கும், எனக்கு அந்த பலன் வரலையே சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், வேறு யார்கிட்டும் கேட்க வேண்டாம். சாதன சதுஷ்ட சம்பத்தில் குறை இருந்தால் தான், நல்ல தெளிவான அறிவு இருந்தாலும் அந்த அறிவில் நிற்க முடியாத கஷ்டம் இருக்கும். வேறு எதுவுமே இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஞானம் இருக்குது, தெளிவாக இருக்குது, விவரமாக இருக்குது. ஆனால் ஞானம் எனக்கு பலனை தரவில்லை சொன்னால் ஞானம் இன்னும் நிஷ்டையாகவில்லை. அந்த நிஷ்டையாகாத காரணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சாதன சதுஷ்டய சம்பத்தி தான். அதில் நம்ம வருத்தப்படுறது ஒன்றும் இல்லை. அதில் நம்ம என்ன சொல்கிறது, ஷேமாக வேணாம், நமக்குள்ளே நம்ம புரிந்து கொள்வோம். அந்த சாதன சதுஷ்டயத்துக்கு அந்த சாதனங்களை குறைபாடு நீக்குவதற்கு என்ன சாதனமோ அது செய்யலாம். ஞானம் அடைந்த பிறகுமா என்றால் ஆமாம், இதான் ஞானம் அடைந்து முன்னதானே செய்திருக்கணும், உண்மைதான். ஆனால் அப்படி முடியல என்னும்பொழுது ஞான நிஷ்டையாவதற்கு கொஞ்சம் குறைபாடு நம்ம இடத்துல இருந்ததுன்னா, தகுதி குறைபாடு இருந்தால் அந்த தகுதிகளை பெறுவதற்கு சாதனங்களை செய்து தானே ஆக வேண்டும்.
வேற வழியே இல்லை. ஆக சுபாவமாக வாழ்க்கை இயல்பாக வாழலாம்னு சொல்லி சொன்னால் எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை என்றால் மிருகம் கூட அது சுபாவப்படிதான் வாழ்கின்றது. ஆனால் பகவான் நமக்கு பகவத்கீதை முதலில் நூல்களை கொடுத்துருக்காங்க, வாழ்க்கை முறை அமைச்சு கொடுத்துருக்காங்க, தர்மம் நமக்கு இருக்கு. ஆகையினால நாம் முயற்சி செய்து அப்படி பயிற்சி செய்தால்தான் சாதாரண சாமானிய மனித வாழ்க்கையை கூட சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் என்ன ஆகும் நமக்கு நல்லா தெரியும். ஒரு புலநடக்கமும் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை என்னவாக இருக்கும். நமக்கு நன்றாக இந்த உலக வாழ்க்கையில் கூட நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து சென்று விடுவோம். ஆக முதல்ல ஸ்தூலமாக துரத்தல், இரண்டாவது மனது அளவிலும் சூட்சமாகவும் துரத்தல், இது நிகழ வேண்டும் சொல்லி சொல்றார். அடுத்து 60வது ஸ்லோகம். யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபச்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபச்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. இந்திரிய கட்டுப்பாடு செய்யாததனுடைய விளைவை இங்கு சொல்லுகின்றார். இந்திரியங்களுடைய சுபாவம் என்ன என்பதை இங்கு சொல்லுகின்றார். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சாஸ்திரம் படிக்கிறோம், ஸ்லோகம் படிக்கிறோன்னா முடிந்த வரையிலும் அந்த வார்த்தைகள் அல்லது அந்த வார்த்தைகள் தருகின்ற கருத்துக்கள் அது ஒழுங்காக படிப்படியாக மனசில் வாங்கி படித்தோம்னா அது பிரயோஜனம் இருக்கும். ரொம்ப முக்கியம். இந்திரியத்தினுடைய சுபாவம் என்ன என்பதை இங்கே ரொம்ப பகவான் சுருக்கமாக சொல்கிறார். இதுதான் ஸ்லோக சாரம். அனவஸ்தானே தோஷக, தமத்தை பின்பற்றாதவனுடைய தோஷம் என்ன? அனவஸ்தா தோஷம்னா நமக்கு தெரியும், செய்ய வேண்டியதை செய்யாதனால் வருகிற தோஷம் என்று படிச்சிருப்போம். இங்கே தமம் என்ற சாதனத்தை பழகாததனுடைய பிரயோஜனம் என்ன, அதனால் வரக்கூடிய குறைபாடு என்ன? ஸ்லோகத்தை பார்க்கலாம். யததஹ ஹி கௌந்தேய, ஏ கௌந்தேய, குந்தி புத்திரனே அர்ஜுனா, யததஹ முயற்சி செய்து கொண்டிருப்பவனுக்கும், யார்? புருஷஸ்ய ஒரு மனிதனுக்கு, யாரோ ஒருவன் முயற்சி செய்து கொண்டுள்ளான். அவன் எப்படிப்பட்டவன்? விபச்சிதக, விபச்சித் சொல்லி சொன்னா இங்கு அறிவை உடையவன். அறிவை உடைய முயற்சி செய்கின்ற மனிதனுக்கும் என்ன செய்கின்றதாம்? இரண்டாவது வரி பாருங்க. இந்திரியாணி, இந்திரியங்கள். எப்பேற்பட்ட இந்திரியங்கள்? அடைமொழி பாருங்க, விசேஷனம் போடுறார். பிரமாதீனி, பவர்ஃபுல் சொல்றார். சக்தி வாய்ந்த இந்திரியங்கள் என்ன செய்கின்றதாம்? ஹரந்தி, இழுத்து செல்கின்றதாம். எதை? மனக. ஹரந்தி என்றால் மனதை இழுத்து செல்கின்றது. மனக ஹரந்தி, மனதை இழுத்து செல்கின்றது. எப்படி இழுத்து செல்கின்றது? பிரசபம், இன்னொரு வார்த்தை பாருங்க, பலாத்காரமாக இழுத்துட்டு போதான். ரொம்ப வேகமாக அவனோட முழு சக்தியும் போட்டு நம்ம இழுத்துக்கிட்டு போயிடுதான். மனதை மிக பலாத்காரமாக, அதற்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் மனது விரும்பாத சமயத்திலும் கூட மனிதனுடைய மனதை அது இழுத்து சென்று விடுகின்றது. எவருடைய மனதை? அறிவில்லாத முயலாத உன்னுடைய மனதை இழுத்துட்டு போனாலும் பரவாயில்ல. இங்க பாருங்க, விபச்சிதக, அறிவை உடையவன். எத்ததக அப்பி, அறிவை உடையவன், முயற்சியும் செய்கின்ற அவனுடைய இந்திரிய கட்டுப்பாடு, அதாவது முயற்சி செய்து அறிவோடு முயற்சி செய்கின்றவனுடைய இந்திரியங்களையும் என்ன பண்றதான்? அவனையும் கூட பலாத்காரமாக இழுத்து சென்று விடுகின்றது. இந்த வார்த்தை என்னன்னா, இந்திரியங்களுடைய சுபாவத்தை சொல்ற வார்த்தைன்னு சொல்லிடுறார். இந்திரியங்கள் அப்படிதான் இருக்கு. நம்ம சொல்லுவோம், என் மனசு தான் இப்படியா இருக்கான்னா, எல்லார் மனதும் அப்படிதான். அதுதானே உண்மை. அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது பகவானே, என் மனசு மட்டும்தான் இப்படியா,
காற்றை போல அடக்க முடியாது இருக்கன்னு. அர்ஜுனா, உன் மனசு மட்டும் இல்லை, எல்லார் மனதும் அப்படிதான். கொஞ்சம் ஆறுதல் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளது மட்டும் இல்லை. நம்ம வீட்டில் கரண்ட்டு போச்சுன்னா என்னடா கரண்ட்டு போயிடுச்சேன்னு நினைப்போம். அப்புறம் வெளியே வந்து பக்கத்து 2 வீட்டில் பார்த்தா கரண்ட்டு, அப்பா பரவாயில்ல. ரோடு முழுக்க கரண்ட் இல்லைன்னா ரொம்ப நிம்மதி. வீட்டில் போய் உட்காந்துருவோம், ஃபோன் கூட பண்ண மாட்டோம். அது வேறு விஷயம் இல்லையா? நமக்கு போச்சுன்னா மற்றவங்களுக்கு போயிருந்தால் ஒரு சந்தோஷம் வந்துடும். அது போல் நம்ம மனசு மட்டும் இல்லை, எல்லார் மனதும் இப்படி தான் இருக்குது. அது இந்திரியங்களுடைய சுபாவத்தை பகவான் இந்த வார்த்தையில் சொல்லுகின்றார். பிரமாதீனி இந்திரியாணி, ஹரந்திக்கு சப்ஜெக்ட்னா இந்திரியாணி, சக்தி வாய்ந்த இந்திரியங்கள், இழுத்து செல்கின்ற இந்திரியங்கள். கட்டோபனிஷத்தில் புலன்கள் 5 குதிரைகள், சரீரம், ரத்தம் பார்த்துருப்போம், ரத்த கல்பனை பார்த்துருப்போம். ஆமாம் இல்லையா? உடலையும் மனதையும் இழுத்து சென்று விடுகின்றதான். மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. ஆக ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் சுபாவமாகவே விருப்பு வெறுப்பு இருக்கின்றது. அது என்ன செய்கின்றதா? மனதை வலுக்கட்டாயமாக இழுத்து செல்கின்றது. எதை பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது நினைக்கிறோமோ அதை தான் பார்க்கும், அதை தான் கேட்கும். ஆக இந்திரியம் ஜடமாக இருந்தாலும் அதற்கும் சுதந்திரமாக இயங்குகின்ற ஒரு சக்தி அதுக்கு இருக்கு, அதுக்கு ஒரு பிரகிருதி இருக்கு. ஆக நம்முடைய இந்திரியம் மட்டும் அப்படியா என்றால் இல்லை, எல்லா இந்திரியமும் அப்படித்தான் படைக்கப்பட்டுள்ளது. இது பராஞ்சிகாணி வத்திர்னத் சுயம்பூகு கட்டோபனிஷத்தில் சொல்லுவார். இந்த இந்திரியங்கள் இயல்பாக வெளியில் செல்லுமாறு படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே கடவுள் என்ன பண்ணிட்டாரா? படைக்கும் பொழுது இந்த ஜீவர்களை இந்திரியங்கள் வெளியில் செல்லும்படியாக படைத்து சாகடித்து விட்டார், பழி வாங்கி விட்டார். அங்கே ஒரு வார்த்தை வருது, நம்ம பார்த்துருவோம், கட்டோபனிஷத்துக்கு பார்த்தோம். அப்படிதான் படைச்சிருக்காங்க. அதனால தான் பாருங்க, பஸ்ஸில் போனால் ட்ரெயினில் போனால் விண்டோ சீட்டு வேணும், ஃப்ளைட்டில் போனாலும் விண்டோ சீட்டு கேட்குறோம். அங்கே என்ன இருக்குது பார்க்குறதுக்கு? அதில் விண்டோ சீட்டு தான் கேட்குறது. எல்லாம் தெரியுதுல, எப்போ நம்முடைய கண்ணுக்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கு. நாம் கூட பாருங்கள், நடந்து போகும்பொழுது அங்கங்கே தான் பார்ப்போமே தவிர எதிரில் என்ன இருக்குது பார்த்து நடக்கிறதே இல்லை. பெரியவங்க சொல்லுவாங்க, எதிரில் இருக்கிறத பார்த்து நடப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. புத்த பார்வை எப்படி இருக்குமா? அவர் பார்வை 10 அடிக்கு மேலே போகாதா, இருக்காதான், பார்த்து நடப்பார். அவருடைய உடலினுடைய இயக்கத்தை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு அமைதி. அந்த இந்திரியங்கள் எல்லாம் அப்படி ஒரு அமைதி பெற்றிருக்கக்கூடிய இந்திரியங்கள். கண்ணாக இருக்கட்டும், அந்த புத்தருடைய விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இந்த பாடி லாங்குவேஜ் சொல்கிறாங்க பாருங்க. இல்லைன்னா என்ன பண்ண, அந்த கண்ணு சுழண்டுக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்ணு சுழல்றது மன சுழற்சியினுடைய அடையாளம். மனசு சுழலாமல் இல்லை. யுகமாத்திர தர்ஷிபிகி, என்ன தேவை அதை மட்டும் பார்த்துட்டு போவார் அப்படி சொல்லுவாங்க அவருடைய சரித்திரத்தில். ஆக இந்த இந்திரியங்களுடைய சுபாவம் அதுன்னு சொல்கிறார். இதெல்லாம் ஏன் சுவாமி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பகைவனுடைய இடத்தை அறிந்து கொண்டால், இந்திரியத்தினுடைய தன்மையை அறிந்து கொண்டால், அந்த இந்திரியத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம். அதுக்காகத்தான். ஆக இந்த ஒரு கருத்தை பகவான் ரொம்ப அழகா சொல்றார். அறிவே இல்லாதவன் இப்படி இந்திரிய கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்தால் பரவாயில்லை, ஏன்னா அவனுக்கு அறிவு புத்தி இல்லை. ஆனால் விபச்சிதக அப்படி அறிவை உடைய எதத்தக முயற்சி செய்பவனும் கூட என்று இங்கு சொல்லியிருக்கின்றார். தெரிந்தே கூட அறிவிருந்தும் கூட அவனுக்கு பலன் இல்லை, அதனுடைய தோஷங்களை அறிந்திருந்தாலும். அதான் சொன்னார். இன்னொன்று சொன்னார், இன்னைக்கு டாக்டர் உதாரணம் நிறைய வருது. டாக்டர் நமக்கெல்லாம் சொல்லுவார், எல்லா டாக்டரும் சொல்லுவார், சிகரெட் பிடிக்காதீங்க, ஆரோக்கியத்துக்கு கேடு. ஆனால் அவரே என்ன பண்ணுவார்னா, பின்னால் இருக்க ரூமில் போய் பிடிச்சிட்டு வருவார். சில பேர் சொல்கிறேன், ஏன் அவருக்கு நல்லா தெரியுது, இருந்தாலும் அவரால் பிடிக்காமல் இருக்க முடியலன்னு காரணம் என்ன? அறிவிருந்தும் கூட அதை செய்யாமல் இருக்க முடியவில்லை. எல்லார் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குது, ஒருத்தர் இல்லை. எல்லார் வாழ்க்கையிலும் யாருக்கு தெரியாது கோவப்படக்கூடாது, யாருக்கு தெரியாது பொய் சொல்லக்கூடாது, யாருக்கு தெரியாது புறம் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் தெரிகின்றது. தெரிந்து நாம் அந்த தவறை செய்வதற்கு காரணம் என்ன? முதல்ல அறியாமல் செய்தோம், இப்போ அறிவு வந்துடுது. அறிவு வந்த பிற்பாடு இயலாமல் அதே செய்து கொண்டிருப்போம். அப்போ என்ன ஆகி விடுகின்றது என்றால், அறிவே நமக்கு ஒரு சுமையாகி விடுகின்றது. முதல்ல குற்ற உணர்வு இல்லாத செயல்பட்டுக்கிட்டு இருப்போம், தப்பு செய்வோம். இப்போ குற்ற உணர்வோடு அதே தப்பு செய்துக்கிட்டு இருப்போம். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லார் வாழ்க்கையில கூட.
இயல்பு, இயற்கை. அது பகவான் ரொம்ப அழகாக இங்கே சொல்லிடுறார். ஆக அறிவு இருக்கு, ஆனால் அந்த அறிவுக்கு மேல் இந்திரியம் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆகவே வெறும் புத்தகத்தை படித்தவர்கள் அல்லது ஞானத்தை அடைந்தாலும் கூட ஞான நிஷ்டனாக முடியலை. நாம் நிறைய கேட்போம், ஏங்க அவர் இவ்வளோ படிச்சிருந்து இப்படி இருக்காருன்னா, காரணம் இதுதான். இதுக்கு மேலே போய் என்ன காரணம் அவர்கிட்டையும் கேட்காதீங்க, யாருக்கிட்டையும் போய் கேட்காதீங்க. இதுதான் நாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணணுமோ. ஆகவே என்ன, ஞானத்தை அடைந்த பிறகும் ஒரு தனி முயற்சி தேவை இருக்கின்றது. அறிவு மட்டும் போதாது, முயற்சியும் தேவை. சரி, என்ன அறிவு இருந்தும் முயன்றாலும் அது தன்னுடைய சுபாவப்படி தான் போகும் சொல்லி சொன்னால், அதன் போக்கிலேயே போக விட்டு விடலாமா, நானும் போய் விடட்டுமா சொல்லி சொன்னா, பகவான் இங்கே எச்சரிக்கின்றார், ஜாகிரதை சாவதான், தஸ்மாத் ஜாகிரதா சொல்றார் பாருங்க. ஆகவே ஜாகிரதையா இரு, விழிப்போடு இரு. உன்னை கட்டுப்படுத்தினா நாளும் பிச்சுக்கிட்டு போகுது சுவாமி சொல்லி சொன்னா, ஜாகிரதை, தொடர்ந்து முயற்சி செய், கைவிட்டு விடாதே, அதிகமாக முயற்சி செய்ன்னு சொல்றார். தொடர்ந்து செய், இடைவிடாமல் செய். இந்த அபியாசத்துக்கு பதஞ்சலி கொடுக்குற லட்சணமே தீர்க்க காலம் நைரந்தரியம். நீண்ட காலம் தொடர்ந்து, நீண்ட காலம் பண்ண 20 வருஷமாக பகவத்கீதை வகுப்பு எப்படின்னா, இப்போ வருஷத்துக்கு ஒருக்க வருவேன், வரும்போது 4 கிளாஸ் கலந்துக்கோ. 20 வருஷமாக கேட்குறேன். அப்படி இல்லை, தீர்க்க காலம் நைரந்திரியம், இடைவிடாமல் முழுமையாக. அபியாசத்துக்கு லட்சணம் இது, தீர்க்க காலம் நைரந்திரியம். இன்னொரு கருத்து இருக்கு, பல முறை முயன்றும் தோல்வியை சந்திப்போம் சொல்லி சொன்னா, இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் முயற்சி செய், மீண்டும் மீண்டும் முயற்சி செய். காரணம், இந்திரியத்தினுடைய சுபாவம் அப்படி இருக்கு. கடினத்துடன் தோல்விகளை சந்தித்தும் கூட என்ன பண்ணணும், விடாமல் போராடி வெற்றி பெற வேண்டும். அதிலும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இந்த இந்திரியங்கள் கட்டுக்குள் வரும், நம் வசத்துக்கு வரும். தொடர்ந்து பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஜபம் பண்ணுறதுக்கே காலையில் உட்காடுறோம், ஒரு 11 முறை ஓம் நம சிவாய சொல்லணும், பஞ்சாட்சரம் சொல்லணும் உட்காந்தாலும் கூட அந்த 11 முறைக்குள்ள ஒரு 100 முறை வேறு விஷயங்கள் வந்துட்டு போயிடும். அப்புறம் தான் நமக்கு தோணும், அப்போ நம்ம ஜபத்தை உட்காந்துருக்குறோம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் செய்து பாருங்கள். தியானத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது, தியானத்தை செய்கிறது சூக்ஷமான மனதாக இருந்தாலும் கூட ஸ்தூலமான இந்த உடலை முறையாக அமர்த்தி வைத்து பழகுவதற்கு 6 மாதம் ஆகும். உடலே அசையாமல் இருக்கணும்னா மனசை எங்கே அசையாமல் இருக்க வைக்க போகிறோம்? அதனால் தொடர்ந்து பழக்கம், சித்திர கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் போல தொடர்ந்து செய்கின்ற சாதனங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணணும். அது பண்ணுறதில்லை. 10 நாள் ஓம் நம சிவாய சொல்லி நம்ம தலையை சுற்றி எதுனா ஒளிவட்டம் தெரியுதா, கண்ணாடியை பார்த்து என்ன பண்ண முடியும்? முகத்தில் தேஜஸ் வந்துடுமா? ஆக தொடர்ந்து பயிற்சி செய்து இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியும். ஆக இங்கே 2 அடைமொழி சொன்னார். எதத்தக அப்படி முயற்சி செய்பவனுக்கும் விபட்சித்தக அறிவு இருப்பவனுக்கும். இந்த இடத்துல ஒரு பாட்டு ஞாபகம் வருது, தாய்மலர் பாடல்கள். எத்தனை விதங்கள் தான் கற்கினும் கேட்கினும் என் இதயமும் ஒடுங்கவில்லை, யான் எனும் அகந்தை தான் எல்லளவும் மாறவில்லை, என் சித்தமுடி ஈகையோடு இறக்கம் என் ஜென்மத்தும் நான் அறிகிறேன், சீலமுடி தவவிரதம் ஒரு கனவில் ஆயினும் ஜென்மத்தும் கண்டு மறிய, அத்தனை குணக்கேடர் கண்டதா கேட்டதா அவனி மிசை உண்டோ சொல்ல. என்னவோ படிக்கிறேன், எவ்வளோ படிச்சிருக்கேன், எத்தனை விதங்கள் தான் கற்கினும் கேட்கினும் இதயம் ஒடுங்கவில்லை, கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கருமங்கள் போராடுது. கண்ணை மூடி ஒரு சமயம் இருக்குன்னு நினைச்சேன், தனியே இருக்க எண்ணினேன், என்ன இது சுவாமி நீ அறியாதது, எல்லாம் தெரியுது ஆனால் முடியலையே. பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுக நிஷ்டை பெறும். இன்னொரு இடத்துல கேட்குறேன், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சியே ஏங்கி தவித்து அவர்கள் செய்த சாதன அளவிற்கு நாமளும் சாதனங்களை செய்து சாதித்தோம் என்றால் நமக்கும் இது கைகூடும். ஆகிய சாதனங்களை இன்னும் அதிகப்படுத்தணும், கடினப்படுத்தணும், முயற்சி செய்யணும். அதில் தான் இருக்குது. ஞானத்தை அடையிறது கூட பெரிய கஷ்டம் இல்லை, ஞான நிஷ்டை அடைவது தான் பெரிய கடினம். சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இல்லை, ப்ரிப்பரேஷன் தான் கஷ்டம். அது போல ஆக இந்திரியம் பலமானதாக இருந்து இழுத்து செல்கின்றது,
கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம இருக்க வைக்கின்றது. அப்படின்னா அதன் போக்கில் விட்டு விடலாம் என்றால் விட்டால் என்ன ஆகும்? நம்முடைய மனது அல்லது நம்முடைய இந்திரியங்களை நாம் நம்முடைய வசத்திலிருந்து இழந்து விடுவோம். முயற்சி பண்றவனுக்கு இந்த கதினா முயற்சி பண்ணாதவங்க எந்த கதி? அதனால நமக்கு என்ன லாஸ் வந்தாலும் பரவாயில்லை, என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, இந்த சாதனத்தை சாதித்தே ஆக வேண்டும் சொல்லி சொன்னா அதுக்காக குவாலிட்டி டைம் கொடுத்து அதற்கான முயற்சியை செய்தே ஆக வேண்டும் என்ற கருத்தை தான் பகவான் இங்கு அதிகமாக வலியுறுத்துகின்றார். நம்ம பார்த்த 2வது அத்தியாயம் தான் பகவத்கீதையினுடைய முகவுரை சொல்லி பார்த்தோம். இதுலேயே இவ்வளோ விஷயங்களை சொல்லிடுறார். இதற்கான விஷயங்கள்லாம் போக போக மற்ற அத்தியாயங்கள் அழகாக சொல்ல போகிறார். ஆக மனம் போன போக்கில் போனால் என்ன ஆகும்? நம்முடைய மரியாதை போகும் இல்லையா? அதுதான் பெரிய இழப்பு. அப்படிலாம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த இந்திரியங்களை சாதாரண லௌகீக வாழ்க்கைக்கு மனதை இந்திரியத்தையும் ஒரு வழியில் வைத்து நாம் பழகினால் லௌகீக வாழ்க்கை சிறப்படையும், ஆன்மீக வாழ்க்கையில் நாம் செழிப்படைவோம். அதுக்காக எல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். ரொம்ப முக்கியம். முயற்சி செய்கின்ற அறிவுடையவனுக்கு கூட முடியல சொல்லி சொன்னான், மற்றவங்களை பற்றி சொல்லணுமான்னு சொல்லி கேட்குறான். ஆமாம். ஆக இந்த உடல் மனதை முறையான பாதுகாக்கலை சொல்லி சொன்னா என்ன ஆகுன்னு சொன்னா வாழ்க்கையே பாழ்பட்டு போகும். இந்த மதுவை பற்றி ஒரு விஷயம். மதுவினால உடலும் நாசமடைகின்றது, சமுதாயத்து மரியாதையும் சென்று விடுகின்றது, மனதும் நாசமடைகின்றது, நம்முடைய வில் பவரும் போய்விடுகின்றது. போதைப் பொருள்னால இப்போ நிறைய சொல்கிறாங்க, பஞ்சாப்லாம் நிறைய போதைப் பொருள் பாகிஸ்தான்காரன் அந்த ட்ரோனில் கொண்டு போட்டு அங்கே இருந்த இளைஞர்களை எல்லாம் ஒரு வழி ஆக்கிட்டான். காரணம் என்ன தெரியுங்களா? பஞ்சாபில் இருக்கக்கூடிய 3/4 குடும்பங்களில் அநேகமாக எல்லா இராணுவத்தை தாத்தா பாட்டை பூட்டை வேற வரைக்கும் இருப்பாங்க. அப்போது இந்திய இராணுவத்தில் அவங்களுடைய பலம் அதிகமாக இருக்கின்றதுக்காக எப்படிலாம் போர் பண்ணுறாங்க பாருங்கள். அதுபோல் நம்முடைய புலன்களை எல்லாம் வலுவிழக்க செய்கின்ற பழக்கங்களில் மது பழக்கமும் முக்கியமானது சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? ஆக சும்மா ஞாபகம் தான் சொல்கிறேன். இந்திரிய விஷயங்களில் மனதை இழந்து விடுகின்றோம். ஒழுக்கமின்மையால் நாம் வாழ்க்கையை அழிந்து விடுகின்றது. ஆகவே இந்திரிய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் சொல்லி சொல்கிறார். பிறகு நம்முடைய மனதை நாம் இழந்து விடுகின்ற சொல்லி சொல்கிறார். கோபம் பொறாமையினால் மனதை கட்டுப்படுத்த முடியாதனால் துரியோதனன் அழிந்தான். கட்டுப்படுத்தாத ஆசையினால் ராவணன் அழிந்தான். நாமும் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் தெரிந்து கொண்டு வெறும் கதை படிக்கிறது மட்டும் இல்லை, அந்த கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் போன போக்கில் இந்திரியத்தை செல்ல விடக்கூடாது. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாம், கண் போன போக்கிலே கால் போகலாம், மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா சொன்ன. அதில் தான் கீதையில் ஞாபகப்படுத்து. அதனால தான் பாருங்க, பகவத்கீதையோ உபநிஷத்தோ நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படலைன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய லௌகீக வாழ்க்கையும் பயன்படணும், ஆன்மீகத்துடைய உச்சத்தை தொடவும் நமக்கு பயன் தர வேண்டும். ஆக நிதித்தியாசனம் இல்லது ஆத்ம தியானம் செய்து ஞான நிஷ்டை அடைய மனம் சக்தி வாய்ந்ததாகவும் பாதுகாப்புடனும் அமைதியுடனும் இருக்கக்கூடிய மனதினால் தான் நிதித்தியாசனம் செய்ய முடியும். நிதித்தியாசனம் செய்தால்தான் ஞானம் நிஷ்டை அடையும். ஞானம் நிஷ்டை அடைந்தால் தான் மோட்சத்தை நாம் அடைய முடியும். ஆகவே நாம் பெற்ற ஞானம் ஞான நிஷ்டையாக மாற வேண்டும் என்றால் அதை தியானம் செய்வது மனம். அந்த மனம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்காக பகவான் இங்கு முதலில் இந்திரிய கட்டுப்பாட்டை சொல்கின்றார். அடுத்து இனி பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் இந்த தமம் என்ற சாதனத்தை நிறைவு செய்வார். நாளைய வகுப்பிலே பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன், திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம்.
கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய். குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும். தென்னிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும். பண்ணிய பாப்பமெல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். காலமுடு தேச வர்த்தமான மாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி. ஜாலமிகும் எளியேனி வழக்கு பேச தயவு வைத்து வைத்த அருள் தன்மை வாழி. ஆளடியில் பரமகுரு வாழி வாழி அகண்டிதாகார அருளடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.